Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. என்னைக்குமே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. எல்லா எக்ஸாம்லேயும் இவங்களை பற்றி கேள்வி இருக்கும். ஸோ இவங்களை பற்றி கேள்வி இல்லாத எக்ஸாமே கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுலையுமே முக்கியமானவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். ஓகே, ஸோ இவங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வெல்கம் டு காலாக் அகாடமி. ஸோ காலாக் அகாடமியோட பாங்கன் பேட்ச் யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ் எடுத்து கொடுத்துருவோம். 2222. பொது தமிழ் பேட்ச் 1599 ரூபா. டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இலக்கணம் மட்டும்தான் எடுத்திருக்கேன், இன்னும் இலக்கியம் எடுக்கல. ரெண்டு பேட்சுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2999 ரூபா. ஸோ 3000 ரூபா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேட்சுமே உங்களுக்கு கிடைக்கும். ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஏதாவது வேறு ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதுலேருந்து 3000 ரூபாய் கழிச்சுட்டு ரிமைனிங் அமௌண்ட்டில் வேறு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலாக் அகாடமியோட ஆப்பு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா நம்மளோட ஆப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9597186557. இந்த நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் அனுப்பி டீட்டெயில் வாங்கிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி. பெய்டு பேட்சில் என்ன டேட்டா கொடுத்தனோ அது அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். பைலிங்கல் நோட்ஸாக தான் இருக்கும். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய புகைப்படம். நம்ம கிளாஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே இமேஜ் வச்சுருப்பேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் இமேஜ் கொடுக்க முடியுமோ எல்லாத்துக்குமே இமேஜ் கொடுத்துருப்பேன். ஓகே, முத்துலட்சுமி வித் ஹர் பேரண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர். முத்துலட்சுமி ஸ்டாண்டிங் வித் த பேக் லுக் இன் ஹர் ஹேண்ட் வித் த புக் இன் ஹர் ஹேண்ட் ஏஜ்டு 50. ஸோ முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் இந்த இருக்காங்க, கையில் புத்தகத்தோடு இருக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ பேரண்ட்ஸ் சிட்டிங் இன் த சேர், கிரவுண்ட். ஓகேங்களா, ராமையா பிரதர் ஏஜ் 13 who became BABL advocate High Court Madras. நல்லமுத்து. இந்த நல்லமுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டர், இவங்க எம்ஏ படிச்சிருந்தாங்க, எம்ஏ லிட்ரேச்சர், பிஎஸ் டிடி படிச்சிருந்தாங்க. ராணி மேரி கல்லூரியோட ஃபஸ்ட்டு இந்தியன் பிரின்சிபல் இவங்க தான், ஃபஸ்ட்டு இந்தியன் பிரின்சிபல் ஆஃப் குயின் மேரிஸ் காலேஜ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சுந்தராம்பாள் அப்படின்னு ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களா, இந்த இடத்துல ஸ்டாண்டிங் ரைட் எக்ஸ்ட்ரீம் சுந்தராம்பாள் அப்படின்னு ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்கிறாங்களா. இந்த சுந்தராம்பாள் பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோயால் மரணம் அடைஞ்சாங்க. இவங்களுக்காக தான் முத்துலட்சுமி ரெட்டி அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை திறந்தாங்க, மேல் படிப்புக்காக லண்டன் போனாங்க. இது எல்லாமே இந்த சிஸ்டர் சுந்தராம்பாள் இறந்ததற்காக தான். இவங்க ராணிமேரி காலேஜோட ஃபஸ்ட்டு கீழே உட்காந்துருக்கவங்க ராணிமேரி காலேஜோட ஃபஸ்ட்டு உமன் பிரின்சிபல், உமன் இந்தியன் பிரின்சிபல் முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டி அப்போதைய புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் திருகோகர்ணம் அப்படிங்கிற இடத்துல 1886ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி பிறந்தாங்க. ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் கிடையாது, தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர் தான். முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த ஆண்டு 1886. இந்த ஆண்டில் இந்தியாவில் 2 பேர் பெண் மருத்துவர்கள் ஆயிட்டாங்க. ஓகேங்களா, யாரு? கடாமினி கங்குலியும் ஆனந்தி கோபால் ஜோஷியும். இதில் ஆனந்தி கோபால் ஜோஷி கொஞ்ச நாள்லேயே மரணம் அடைஞ்சிட்டாங்க. கடாமினி கங்குலி மட்டும் ரொம்ப நாள் உயிரோடு இருந்தாங்க. அதனால் இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர்னு கேட்டாங்கன்னா ஒன்று ஆனந்தி கோபால் ஜோஷி, இல்லைனா கடாமினி கங்குலி பொண்ணும். தமிழகத்தில் முத்துலட்சுமி ரெட்டியார் பிறந்தது 1886. அந்த ஆண்டிலே 2 பேரும் மருத்துவர் ஆயிட்டாங்க. தந்தை நாராயணசாமி பிராமணர், தாய் சந்திரம்மாள் பிரபலமான பாடகர். அந்த காலத்திலே சமூகத்தின் கடும் எதிர்ப்பை கடந்து கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதனால தான் தமிழக அரசாங்கம் கலப்பு திருமணத்துக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் கலப்பு திருமண திட்டம்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன், என்ன காரணம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்ததில்ல. இவங்களுடைய தாய் தந்தை 2 பேரும் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. அதனால தான் கலப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்கு திருமண நிதியுதவி திட்டமாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் திருமண நிதியுதவி திட்டம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகேங்களா, ஆதரவற்ற பெண்களுக்கு அன்னை தெரசா திருமண நிதியுதவி திட்டம், விதவைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தர்மாம்பாள் விதவை மறுமணம், விதவை மகளுக்கு ஈவேரா மணியம்மையார் திருமண நிதி உதவி திட்டம். இந்த மாதிரி 4 வகையான திருமண நிதி திட்டம் இருக்கு இல்லையா. ஓகே, தந்தையின் ஊக்குவிப்பால் அவரது ஆதரவுடன் சில ஆசிரியர் வீட்டிற்கே முத்துலட்சுமி ரெட்டிக்கு கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. வீட்டிலேருந்தே படித்து மெட்ரிகுலேஷன் தேர்வில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றாங்க. பெண் என்பதால் மன்னர் கல்லூரியில், தட் மீன்ஸ் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் இவங்களுக்கு இடம் கொடுக்கல. அது மட்டுமின்றி அவரை கல்லூரியில் சேர்வதற்கு பழமைவாதிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கல்வியில் அவருக்கு இருந்த ஆர்வத்தை அறிந்து கொண்ட புதுக்கோட்டை மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் ராஜா கல்வி உதவித்தொகையோட உயர்கல்வி படிக்க அனுமதிச்சார். சரி, அப்போ இவங்க முதல்ல ஆர்ட்ஸ் காலேஜ் தான் படித்தாங்களான்னா கிடையாது. முதல்ல கொஞ்ச நாள் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ முத்துலட்சுமி ரெட்டி கல்லூரியில் சேரணும்னு ஆர்வமாக இருந்தப்போ அவங்களுக்கு உதவி பண்ணது யார்? புதுக்கோட்டை மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் ராஜா அப்படிங்கிற ஒருத்தர்.
ஏன்னா இந்த புதுக்கோட்டை மன்னர்களை நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பாண்டியர்கள் படிக்கும் போதெல்லாம் நெகட்டிவ் ஷேடில் படிச்சிருப்போம்ல, இங்கே பாசிட்டிவ் ஷேட். ஓகே. புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் சேர 4/2/1904 அன்னைக்கு விண்ணப்பிச்சாங்க. ஆனால் பெண் கல்வியில் பெரும் ஆர்வமும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட அப்போதைய மன்னர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் எதிர்ப்புகளை தூக்கி எறிந்து முத்துலட்சுமிக்கு கல்லூரியில் அனுமதி கொடுத்தார். அதில் வெற்றி பெற்ற பிறகு சிறிது காலம் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் கல்வி தடைப்பட்டது. அதுக்கப்புறம் தாய் சந்திரம்மாள் நோயால் சிரமப்பட்டு இறந்து போனார். நோயும் அதன் கொடுமைகளையும் பார்த்த முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் மருத்துவராகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா முதல்ல புதுக்கோட்டை மன்னரோட பெர்மிஷனோட ராஜா கல்லூரியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமலாம் படிப்பு தடைப்பட்டு போச்சு. அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க. ஸோ நோயும் அதன் கொடுமைகளையும் பார்த்ததுனால தான் மருத்துவராகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஓகே. புதுக்கோட்டை மகாராஜா முத்துலட்சுமி ரெட்டிக்கு ஆதரவாக இருந்தார். முத்துலட்சுமி மெட்ராஸில் மருத்துவம் படிக்க விருப்பம் தெரிவித்த போது 150 ரூபாய் உதவித்தொகை வழங்கினார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் அறுவை சிகிச்சை பிரிவில் முதல் மாணவியாக சேர்ந்தார். ஏன்னா இவர் அறுவை சிகிச்சை பிரிவில் சேர வேணாம்னு சொன்னாங்க. ஏன்னா ரத்தம்லாம் வரும், இதெல்லாம் பார்க்கறதுக்கு பெண்களுக்கு வலிமை கிடையாது அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் நான் சேருவேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்தாங்க. 1907 மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த முதல் மற்றும் ஒரே பெண் மாணவி. அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் முதல் பெண் பயிற்சி மருத்துவர் என்ற பெருமையும் பெற்றார். இப்போ இதை வச்சு தான் நமக்கு லாஸ்ட் குரூப் 1ல் கொஸ்டின் வந்துருந்து. இதை நான் என்ன எழுதி கொடுக்குறேன். அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் முதல் பெண் பயிற்சி மருத்துவர் இவங்க தான். அவருக்கு முன் எந்த இந்திய பெண்ணும் அனுமதிக்கப்படாத MB மற்றும் CM இளங்கலை மருத்துவம் மற்றும் முதல் முதுகலை அறுவை சிகிச்சை படிப்பை பின்னர் MBBSன்னு சொன்னாங்க. இதை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு இது கஷ்டமானது, இந்த MB மற்றும் CM நம்ம MBBSன்னு சொல்கிறோம்ல, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். LM மற்றும் S அப்படின்னு ஒன்று இருக்குது, மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சையில் உரிமம் பெற்ற பட்டம். இதை படிக்கலாம்ல, ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. பட் இவங்க உறுதியாக நான் அந்த படிப்பு தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. கல்வியாளர்களின் டீன் லெப்டினன்ட் கர்னல் வில்லியம் ஜேம்ஸ் நிஃப்லர் பெண்கள் ரத்தத்தை பார்த்து மயக்கமடைவார்கள் மற்றும் அறுவை சிகிச்சையில் நீண்ட நேரம் தாங்க முடியாமல் போகலாம் என்று நம்பினார். அவர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரை கூப்பிட்டு பேசுகிறாரு. உங்களால் ரத்தத்தை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க, ரொம்ப நேரம் அறுவை சிகிச்சையில் உங்களால் நிற்க முடியாது அப்படின்னு. ஆனால் முத்துலட்சுமி ரெட்டி அறுவை சிகிச்சையில் 100% தேர்ச்சி பெற்றது மட்டும் இல்லாமல் பட்டமளிப்பு விழாவில் கல்வி சாதனைக்காக அதிக பதக்கங்களை பெற்று முதல் இந்திய பெண் பயிற்சி மருத்துவர் என்ற பெருமையும் பெற்றார். இப்போ 1912 பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான அரசு மருத்துவமனையில் பயிற்சி பெற்ற மருத்துவர். இது அவங்களுடைய கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் கிளாஸில் நான் காட்டியிருந்தேன். 1911-12 இந்த சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது. சி முத்துலட்சுமி ரெட்டி, சி முத்துலட்சுமி அம்மையார், CN முத்துலட்சுமி அம்மாள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இது வழங்கப்பட்ட தேதி 18 ஜனவரி 1912. மேலேயே நான் தேதி எழுதியிருக்கேன். இப்போ இவங்களோட திருமணம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன குரூப் 1 கொஸ்டினில் கேட்டது தெரியுமாங்களா, அது இதுதான். போன குரூப் 1ல் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல, became the first woman house surgeon in the government maternity and ophthalmic hospital. இந்த டேட்டா அதுக்கு முன்னாடியே போன ஏப்ரலே நடத்திட்டேன். அதுக்கப்புறம் நடந்த குரூப் 1 எக்ஸாமில் இந்த டேட்டா தான் கேட்டிருந்தாங்க. நான் அப்போ கூட சொல்லியிருந்தேன். இவங்களுடைய திருமணம் 9/4/1914. இதுதான் இவங்களுடைய திருமண பத்திரிகை. முத்துலட்சுமி அம்மாள், CN முத்துலட்சுமி அம்மாள், MB and CM. ஓகேங்களா. மெடிக்கல் பிராக்டிஸ்னர், புரசைவாக்கம். கணவர் பேர் T சுந்தரம், நிறைய படிச்சிருக்காரு. சீஃப் மெடிக்கல் அண்ட் சானிட்டரி ஆஃபீஸர், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா, புதுக்கோட்டை ஸ்டேட். இதில் இவங்க 2 பேருக்கு திருமணம் புதுக்கோட்டையில் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, சாரி மெட்ராஸில் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட கணவர் இருக்கிறார்ல சுந்தரம் யார் அப்படின்னா, தமிழகத்தோட நீதி கட்சியில் தமிழகத்தோட முதலமைச்சர் இருக்கார்ல சுப்பராயலு ரெட்டியார், அவருடைய தங்கை மகன் தான் இந்த T சுந்தரம். ஸோ முத்துலட்சுமி அம்மாள் கல்யாணத்துக்கு முன்பு வரைக்கும் ரெட்டி அப்படிங்கிற பட்டத்தை சூட்டிக்கல. ஸோ கணவர் பேருக்கு பின்னாடி இருந்ததுனால அந்த பேரை இவங்களும் சூட்டிக்க வேண்டியதாக போச்சு. 9/4/1914 அவங்களுக்கு 28 வயதாக இருந்தபோது சுந்தரம் ரெட்டியை மணந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய முக்கியமான சீர்திருத்தங்கள் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, 1926 முத்துலட்சுமி ரெட்டி சென்னை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டாங்க. நிறைய இடங்களில் தவறுதலாக இவங்க எம்எல்ஏம்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இவங்க MLA கிடையாது, MLC, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். 1926 1930 வரைக்கும் MLC-யாக இருந்தாங்க.
ஏன் 30க்கு அப்புறம் பதவி விலகினாங்க அப்படின்னா, சட்ட மறுப்பு இயக்கத்தில் காந்தி கைது செய்யப்பட்டதற்காக பதவி விலகினாங்க. இவங்க எம்எல்சி ஆன வருடம் நிறைய பேருக்கு தெரியும். பட் ஏன் பதவி விலகினாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாத காரணம் இதுதான். சென்னை மாகாண சட்டமேலவையில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர். அடிக்கடி கேட்கிற கேள்வி, ரொம்ப முக்கியமானது. 26லேருந்து 30 வரைக்கும் சட்டமேலவை துணைத் தலைவராக பணியாற்றுறாங்க. இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் டெபுட்டி சேர்மன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 1926லேருந்து 1930 வரைக்கும். ஓகே. 1927 நவம்பர் 5, 1930 2 முறையும் தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக தீர்மானம் கொண்டு வந்தாங்க. பட் இந்த தீர்மானம் பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமூர்த்தி மற்றும் பிறரால் எதிர்க்கப்பட்டது. அதனால இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படலை. ஸோ தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக 1927 நவம்பர் 5, 1930 2 முறையும் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. பட் தீர்மானம் நிறைவேற்ற முடியலை. எதிர்த்தது பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமூர்த்தி உட்பட பிற உறுப்பினர்கள். அதுக்கப்புறம் 1947 ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் காலகட்டங்களில் இந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டது. 1930 முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் சட்டமேலவை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுறாங்க. காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்காக கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதவி விலகுறாங்க. அப்போ இவங்க பதவி விலகினது காரணம் என்ன அப்படின்னா, காந்தி கைது செய்யப்பட்டார். உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக காந்தி கைது செய்யப்பட்டார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இவங்க பதவி விலகினாங்க. 1923 தங்கை சுந்தராம்பாள் புற்றுநோயால் இறந்து போகிறாங்க. இப்போ இதை பார்த்துட்டு தான் புற்றுநோய் படிக்கணும், புற்றுநோய் தொடர்பான மருத்துவம் படிக்கணும். தாய் இறந்து போனாங்க உடம்பு சரியில்லாமல், இவங்களுக்கும் நோய்வாய்ப்பட்டாங்க. அதை பார்த்து மருத்துவம் படிக்கணும்னு ஆசை வந்துச்சு. 1923 தங்கை சுந்தராம்பாள் புற்றுநோயால் இறந்து போகிறாங்க. அதுக்காக 1925 மேல் படிப்புக்காக லண்டன் பயணம் போகிறாங்க. லண்டனில் செல்சியா அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், லண்டனில் செல்சியா அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், இங்கிலீஷ்லையும் எழுதியிருப்பேன். இந்த செல்சியா அப்படிங்கிற மருத்துவமனை, இந்த செல்சியா மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவம் படிக்கிறாங்க, புற்றுநோய் மற்றும் தாய் சேய் மருத்துவம். ஓகேங்களா. அடுத்து 1926 பாரிஸில் நடைபெற்ற அகில இந்திய உலகல் பெண்கள் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ரிப்பீட்டடாக கேட்குறது. 1933 சிகாகோ சர்வதேச பெண்கள் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. 1952 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த புற்றுநோய் மருத்துவமனைக்கு பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் அடிக்கல் நாட்டினாங்க. 52 அடிக்கல் நாட்டப்பட்டது. 54 ஜூன் 18 இந்த புற்றுநோய் மருத்துவமனை திறக்கப்பட்டது. இது எங்கே இருக்குது அப்படின்னா அடையாறில் இருக்குது. மருத்துவம் படிக்கணும்னு நினச்சது தாய் சந்திராம்பாள் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனதுக்காக. புற்றுநோய் மருத்துவம் படிக்கணும்னு நினச்சது சகோதரி சுந்தராம்பாள் புற்றுநோயால் இறந்து போனாங்க அப்படிங்கிறதுக்காக. 1930 அவ்வை இல்லம் தொடங்கினார். முதல்ல மயிலாப்பூர், பின்னர் அடையாருக்கு மாற்றப்பட்டது. முதல்ல அவ்வை இல்லம், அதுக்கப்புறம் அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம். நான் அங்கே படிக்க போனாங்க அப்படிங்கிற கண்டினியூவேஷன் இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே கொடுத்துட்டேன். 1933 45 வரைக்கும் இந்திய மாதர் சங்கத்தோட தலைவர். சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயராகவும் பதவி வைத்தார்னு சொல்கிறாங்க. இதை துணை மேயர்னு எழுதுறாங்க. சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர் உமன் அப்படின்னு எழுதுறாங்க. இங்கிலீஷில் இதை துணை மேயர்னு எழுத மாட்டேங்கிறாங்க, ஆல்டர் உமன் அப்படிங்கிற வார்த்தையில் எழுதுறாங்க. இங்கே இருக்கும்ல, இந்த இருக்கு இல்லையா, ஆல்டர் உமன், ஃபர்ஸ்ட் டெபுட்டி மேயர் ஆஃப் த சென்னை கார்பரேஷன். பட் இது எக்ஸாக்டாக எழுதுறது பார்த்தீங்கன்னா ஆல்டர் உமன் அப்படிங்கிற பேரில் தான். டெபுட்டி சேர்மன் அப்படிங்கிற வார்த்தையை விட ஆல்டர் உமன் அப்படிங்கிற வார்த்தை அதிக இடங்களில் குறிப்பிடப்படுது. தமிழ்நாடு சமூக நல வாரியத்தோட முதல் தலைவர். ஓகேங்களா. 1954 தான் தமிழ்நாடு சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்டது. அதோட முதல் தலைவர் இவங்க தான். 1956 பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. 2019 இவரது பிறந்த நாளான ஜூலை 30 மருத்துவமனை தினமாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அவ்வை இல்லம் இருக்குல்ல, இந்த அவ்வை இல்லம் இதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரிஜினலாக இன்னைக்கு இந்த இடத்துல தான் இருக்குது அவ்வை இல்லம் அப்படிங்கிறது. முதல்ல மயிலாப்பூர், பின்னர் அடையார் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த அவ்வை இல்லம் இதுதான். இது இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டு. அதில் வெல்கம் டு அவ்வை ஹோம். இதில் அவ்வை ஹோம் 1931 போட்டிருப்பாங்க இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில். பட் நம்ம தெரிஞ்ச 1930 தான். அவ்வை ஹோம் அண்ட் ஆர்ஃபனேஜ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை லேட் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டு ஷெல்டர், ப்ரொடெக்ட் அண்ட் எஜுகேட் த ஆர்ஃபன் கேர்ள்ஸ், டெசர்டட் உமன், irrespective ஆஃப் caste, greed ஆர் சோஷியல் ஸ்டேட்டஸ். அநாத பெண்கள், கைவிடப்பட்ட பெண்கள் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்கறதுக்கும் அவ்வை இல்லம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு அவங்களோட வெப்சைட்ல குறிப்பிட்டிருக்காங்க.
இந்திய பெண்கள் சங்கம் நடத்தும் பெண்களுக்கான ஸ்திரீ தர்மம் அப்படிங்கிற இதழோட ஆசிரியராகவும் இருந்தாங்க. 1931 40 வரைக்கும் முத்துலட்சுமி ரெட்டி வந்து ஸ்ரீதர்மா அப்படிங்கிற ஆங்கில இதழோட ஆசிரியராக இருந்து அதை வந்து வெளியிட்டாங்க. ஸ்ரீதர்மா அப்படிங்கிறது பெண்கள் சங்கத்தோட ஒரு இதழ். இது ஜனவரி 1918 2 தியோசபிஸ் பெண்ணியவாதிகளால் வெளியிடப்பட்டது. மார்கரெட் கசின்ஸ் மற்றும் டோரதி ஜெனராதசா. ஆகஸ்ட் 1936 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்தது. இவங்க 2 பேரோட சப்போர்ட்ல 1936 வரைக்கும் இருந்தது. பட் 1940 வரைக்கும் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான் இதை கொண்டு போனாங்க. ஏன்னா இந்த இடம் நிறைய பேர் குழப்பம். இங்கே 40 போட்டிருக்கீங்க, 36 போட்டிருக்கீங்க. 36 வரைக்கும் இவங்க 2 பேரும் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 36 40 வரைக்கும் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து நடத்தினாங்க. அன்னி பெசன்ட், மார்கரெட் கசின்ஸ், டோரோதி ஜெனராஜசதா ஆகியோரால் 1917 மே 8 சென்னை அடையாறில் பெண்கள் இந்திய சங்கம் நிறுவப்பட்டது. இதோடைய உறுப்பினராகவும் இருந்தாங்க. இவங்க தான் ஸ்ரீ தர்மம், இந்த அமைப்பு தான் ஸ்திரீ தர்மம் அப்படிங்கிற இதழை வெளியிட்டது. இந்த இதழோட ஆசிரியராகவும் இருந்தாங்க. இந்த இதழ் வந்து ஆங்கில இதழ். கரெக்டா? ஏன்னா இந்த ஸ்ரீ தர்மம் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். அடுத்து, அவர் இந்தியாவில் முதல் குழந்தைகள் மருத்துவமனை நிறுவினார். நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்காக பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மருத்துவமனையை இப்போது கஸ்தூரிபா மருத்துவமனை என்று அழைக்கப்படுகிறது. இது சென்னையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க ஒரிஜினலாக நிறுவனது திண்டுக்கல் பக்கத்தில் சின்னாலப்பட்டி இருக்குல்ல, சின்னாலப்பட்டியில் தான் இந்த மருத்துவமனை இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா சென்னைன்னு போட்டிருக்கோம். நான் சின்னாலப்பட்டியில் இருக்கவங்ககிட்ட கேட்டு தான் இந்த டேட்டா எழுதியிருக்கிறேன். இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சின்னாலப்பட்டி பக்கத்தில் இருக்கிற மக்கள் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது அங்கே தான் இருக்கா அப்படின்னு. 1968 ஜூலை 22 இறந்து போகிறாங்க. முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து இது வந்து சட்டமன்றத்தில் அவங்களோட புகைப்படம் ஒன்று இருக்குது. டாக்டர் MS ரெட்டி as a chairman of the மெட்ராஸ் ஸ்டேட் சோஷியல் வெல்ஃபேர் அட்வைசரி போர்டு டியூரிங் 54-57 54 தான் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ முதல் தலைவர் இவங்க தான். அஸ் அ மெம்பர் ஆஃப் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் செகண்ட் டைம். அப்போ என்ன அர்த்தம்னா இவங்க 1926 1930 வரைக்கும் எம்எல்சியாக இருந்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1954 57 வரைக்கும் இந்த ஒரு டைமில் மறுபடியும் எம்எல்சியாக இருந்திருக்காங்க. செகண்ட் டைம் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த முத்துலட்சுமி ரெட்டியோட வாழ்க்கையில் மை எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற ஒரு புக்கு, அதை வந்து இவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர் S முத்துலட்சுமி ரெட்டி MB அண்ட் CM. ஓகேங்களா? எக்ஸ் டெபுட்டி பிரசிடென்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெட்ராஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் டெபுட்டி பிரசிடென்ட்னு அவங்களே எழுதிட்டாங்க. இது யார் பப்ளிஷ் பண்ணால் 1930 வெளியிடப்பட்டது. அப்போ இவங்களுடைய ஒரு புக் என்ன, மை எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ லெஜிஸ்லேச்சர், எழுதுனது முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான். அப்பயே அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் டெபுட்டி பிரசிடென்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெட்ராஸ் அப்படின்னு தான் குறிப்பிட்டு வந்திருக்காங்க. இதை தாண்டி முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரை பற்றி ஸ்னேகலதா அப்படிங்கிற ஒருத்தவங்க ஒரு புக்கில் இருக்காங்க, முத்துலட்சுமி ரெட்டி சமூக புரட்சியாளர் அப்படின்னு. அதில் 1930 அவங்க ஏன் பதவி விலகினாங்க, உப்பு சத்தியாகிறதுக்காக சட்ட மறுப்பு இயக்கத்துக்காக காந்தி கைது செய்யப்பட்டதுக்காக பதவி விலகினாங்க அப்படிங்கிற டேட்டாவையும் இந்த ஸ்னேகலதா அம்மையார் தான் நமக்கு கொடுத்தாங்க. ஆயிரத்தி 1926 முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். இப்படி தான் உங்களுக்கு கேள்வியில் கேட்பாங்க. பட் இது வந்து நம்ம சட்ட மேலவைன்னு தான் எழுதணும். ஆனால் கேள்வியில் இப்படி தான் கேட்குறாங்க. தேவதாசி முறையை ஒழித்தல், விபச்சார முறையை ஒழித்தல், பெண்களின் திருமண உரிமை வயதை அதிகரித்தல் ஆகியவற்றை செயல்படுத்துவதற்கான உரிமைகளை கொண்டு வருவதற்கு மிகவும் கடினமாக உழைத்தவர் இவர் தான். இவங்க நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்தாங்க. ஆனால் இது சட்டமானதெல்லாம் பிற்காலத்தில் தான். சட்டமன்றத்தில் நாவலாசிரியர் சத்தியமூர்த்தி மற்றும் முத்துலட்சுமி ரெட்டி ஆகியோர் இந்த சட்டம் குறித்து காரசாரமான விவாதம் நடத்தினர். தேவதாசி முறை ஒழிப்பதை சத்தியமூர்த்தி முற்றிலும் எதிர்த்தார். இறுதியாக முத்துலட்சுமி விவாதத்தில் வெற்றி பெற்று இந்த சமூக மக்கள் பல நூற்றாண்டுகளாக விடுதலை பெறுவதற்கு இந்த சட்டத்தை ஒழிக்குமாறு கேட்டுக்கொண்டார். தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு பெரியார், ஈவே ராமசாமி, திருவிக, TM நாயர், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஆகியோரிடமிருந்து அவருக்கு ஆதரவு கிடைத்தது. 2024 TNPSC கொஸ்டின், முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு எந்த பெண் உதவியாக இருந்தாங்க அப்படின்னு. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான் ஆன்சர். மகாத்மா காந்தி கூட டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு ஆதரவளிப்பதாக, இந்த சட்டத்திற்கு ஆதரவளிப்பதாக யங் இந்தியா செய்தித்தாளில் எழுதினார். முத்துலட்சுமி ரெட்டிக்கு ஆதரவா மகாத்மா காந்தி யங் இந்தியா செய்தித்தாளில் எழுதியிருக்காரு. 1929 இந்த சட்டம் குறித்த பொதுமக்களின் பார்வையை பெறுவதற்காக இந்த நடவடிக்கை முன்வைக்கப்பட்டது. தேவதாசி மக்களை யார் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றிய விவாதம் எழுந்தபோது அவர்களின் நல்ல வாழ்க்கைக்காக
அவர்களை சேவா சமாஜத்திற்கு அனுப்புவதன் மூலம் அவர்களை கவனித்துக் கொள்வதாக முத்துலட்சுமி பதிலளித்தார். பெரும் சண்டைகள் மற்றும் விவாதங்களுக்கு பிறகு தேவதாசி முறையை ஒழிப்பதற்கான மசோதா அக்டோபர் 9, 1947 அன்று சென்னை மாகாணத்தின் முதல்வர் OP ராமசாமி ரெட்டியார் அவர்களால் இயற்றப்பட்டது. டிசம்பர் 1933 காந்தி சென்னைக்கு வருகை தந்தபோது இந்திய மகளிர் சங்கம் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சது. அதில் அனைத்து முன்னணி பெண் சமூக சேர்வையாளர்களும் நடுத்தர வர்க்க பெண்களும் கலந்துக்கிட்டாங்க. அவர்கள் தங்கள் தங்க வளையல்கள், மோதிரங்கள் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்களை சுதந்திர போராட்டத்துக்கு தங்கள் பங்களிப்பாக வழங்கினாங்க. காந்திஜி கூட்டத்தில் உரையாற்றினார். அவரது உரையை முத்துலட்சுமி ரெட்டி தமிழில் மொழிபெயர்த்தார். அப்போ காந்திஜி முத்துலட்சுமி ரெட்டின்னு பேசும்போது யங் இந்தியாவில் எழுதியிருக்காரு. காந்திஜி சென்னையில் பேசினது முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. லண்டனில் நடந்த 3வது வட்டமேசை மாநாட்டிற்கு காந்தியுடன் பெண் பிரதிநிதியாக சென்றார். 1934 சிகாகோவில் நடந்த முதல் சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டார். காந்தியுடன் அப்படிங்கிற வார்த்தை டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. காந்தியுடன் அப்படிங்கிற வார்த்தை லண்டனுக்கு போனாங்க காந்தியோட, ஆனால் அட்டன் பண்ணாங்க. இது ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் புரியாத மாதிரி மாற்றி வந்துருச்சு. லண்டனுக்கு போனாங்க, பட் காந்தி வட்டமேசை மாநாட்டுக்கு போகல. இவங்க லண்டனுக்கு போனாங்க, அந்த நேரத்தில் காந்தியும் போயிருக்கிறாரு. இவங்க வட்டமேசை மாநாட்டில் அட்டன் பண்ணாங்க. 34 பார்த்தீங்க அப்படின்னா சிகாகோவில் நடந்த முதல் சர்வதேச மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரை பற்றின குறிப்புகள். பெரும்பாலும் பெய்டு பேட்சில் என்ன நோட்ஸ் கொடுத்துருந்தனோ அதே நோட்ஸ் தான். பழைய நோட்ஸ் அப்படிங்கிறனால அந்த காந்தி அந்த இது டாப்பிக்லாம் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு டவுட்டுக்கு ரிப்ளை பண்ணி கொடுக்குறேன். எஸ், ஸோ காலாக் அகாடமியோட பாங்கன் ஜிஎஸ் பேட்ச், நுண்ணுரை பொதுத்தமிழ் பேட்ச், 2 பேட்சோட பேட்ச் மொத்தமாக வேணும்னா 2999 ரூபா. பேட்ச் பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டவுட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.